ஹலோ மை மேட்ஸ். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய 3 ஆண்டு LLB மற்றும் 3 ஆண்டு LLB ஆனர்ஸ் சட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல இருக்கிறேன். அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய 3 ஆண்டு LLB மற்றும் 3 ஆண்டு LLB ஆனர்ஸ் சட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பித்த பிறகு மாணவர்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அப்ளிகேஷன் போட்ட பிறகு அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆயிட்ட அப்புறம் யூனிவர்சிட்டியில இருந்து கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வெளியிடுவாங்க. அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆயிட்ட அப்புறம் 1 வாரம் 2 வாரம் டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வெளியிடுவாங்க. இந்த கட் ஆஃப்ல ஒவ்வொரு கேட்டகரி வைஸா மெரிட் லிஸ்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் மார்க் வந்து 2 கட் ஆஃப் மார்க்கா வரும். ஒவ்வொரு கேட்டகரி வைஸா எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு கேட்டகரி வைஸா MBC, DNC, SC, ST இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மொத்தம் எவ்வளவு சீட் அலாட்மெண்ட் ஆகுது, ரிசர்வேஷனுக்கு கீழே எவ்வளவு சீட் வருது அப்படிங்கறதையும், எவ்வளவு பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய மதிப்பெண்களுடைய அளவெல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே தனித்தனி கட் ஆஃப் வந்து யூனிவர்சிட்டி வெளியிடுவாங்க. இப்படி வெளியிடும் போது உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லப்படுறது உங்களுடைய மேஜர் அண்ட் அலைட்ல நீங்க கொடுத்திருப்பீங்க. எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளவு மார்க்குக்கு எக்ஸாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கும் போதே ஒரு கட் ஆஃப் வந்து ஜெனரேட் ஆயிருக்கும், ஒரு பர்சன்டேஜ். அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். அந்த கட் ஆஃப் நீங்க வச்சுதான் லா காலேஜ்ல அட்மிஷன் போட முடியும். ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அல்லது செகண்ட் கவுன்சிலிங், எந்த கவுன்சிலிங்கா இருந்தாலும் சரி, அந்த கவுன்சிலிங் உடைய மெரிட் கட் ஆஃப்க்கு கீழே உங்களுடைய மார்க் இருக்கு அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். அதுவே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா மெரிட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சீட்டு ஃபில் ஆயிட்ட அப்புறம் தான் வெயிட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஒருவேளை மெரிட் லிஸ்ட் கட் ஆஃப் மார்க்குக்கும் வெயிட் லிஸ்ட் கட் ஆஃப் மார்க்குக்கும் இடையில உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருந்ததுன்னா உங்களுக்கு பெரும்பான்மையா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கட் ஆஃப் வெளியிடுவாங்க. அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறதே நீங்க முடிவெடுக்க முடியும். இந்த கட் ஆஃப் இப்படி வெளியிடக்கூடிய இந்த கட் ஆஃப்லயே உங்களுக்கு கட் ஆஃப் PDF தான் வெளியிடுவாங்க. அந்த கட் ஆஃப் PDFலயே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். கட் ஆஃப் வெளியிடுறது அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி செய்யக்கூடிய செயல். உங்களுடைய மார்க் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்குள்ள வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அடுத்து செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் தான். உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அந்த பர்டிகுலர் கவுன்சிலிங்குக்கு யூனிவர்சிட்டி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மார்க்ல உங்க பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய மெரிட் லிஸ்ட் அண்ட் வெயிட் லிஸ்ட் கட் ஆஃப் மார்க்குள்ள உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் இருக்கும்போது யூனிவர்சிட்டியில இருந்து உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க. அந்த இமெயில்ல ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செய்யணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறதுமே அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இமெயில்ல உங்களுக்கு வரும். அந்த இமெயில்ல உங்களுக்கு ஒரு இமெயில் மென்ஷன் பண்ணி அதுல உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்து அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த கல்வி ஆண்டுக்கும் இந்த கல்வி ஆண்டுக்குமான வித்தியாசம் இந்த அடுத்த ப்ரொசீஜர்ல தான் உங்களுக்கு இருக்கும். கடந்த கல்வி ஆண்டை பொறுத்த வரைக்குமே வந்து அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷனுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி வந்து கட் ஆஃப் வெளியிடுவாங்க. பர்டிகுலர் கேட்டகரிக்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மெரிட் லிஸ்ட் அண்ட் வெயிட் லிஸ்ட் கட் ஆஃப் மார்க்குள்ள மாணவர்களுடைய மதிப்பெண் வந்தா யாருடைய மதிப்பெண் எல்லாம் அப்படி வருதோ அவங்களுக்கு யூனிவர்சிட்டி இமெயில் பண்ணுவாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செய்வாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அடுத்து கவுன்சிலிங். கடந்த கல்வி ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்னா, மாணவர்கள் வந்து அவங்களுடைய லாகின் பேஜ்ல அந்த பர்டிகுலர் டேட் அப்போ லாகின் பண்ணணும். கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிறதுமே அந்த கட் ஆஃப் PDFல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் டேட்ல அவங்க லாகின் பண்ணி ஒவ்வொரு காலேஜஸுமே அவங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கல்வி ஆண்டுல அந்த மாதிரி ஒரு மெத்தட் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போடும் போதே உங்ககிட்ட இருந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அதன் அடிப்படையில குவாலிஃபைடான கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு டைரக்டா காலேஜ் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு நான் வந்து உங்களுக்கு
எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். போன கல்வி ஆண்டுக்கு முதல் கட்ட கலந்தாய்வு 5 ஆண்டு BA LLB சட்டப்படிப்புக்கான முதல் கட்ட கலந்தாய்வுக்கான கட் ஆஃப் PDF நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். நீங்க பாருங்க. இதுல ஒவ்வொரு கேட்டகரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த கேட்டகரி வைஸா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கும். மெரிட் லிஸ்ட், வெயிட் லிஸ்ட்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கவுன்சிலிங்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஒரு பர்டிகுலர் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டேட் இருக்கும். அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவே இந்த கல்வி ஆண்டு 2024 to 2025 இந்த கல்வி ஆண்டுக்கான 5 ஆண்டு BA LLB சட்டப்படிப்புக்கான முதற்கட்ட கலந்தாய்வுக்கான கட் ஆஃப் PDF நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். நீங்க பாருங்க. இதுலயுமே உங்களுக்கு கேட்டகரி வைஸா கொடுத்திருப்பாங்க. கட் ஆஃப் மார்க் வந்து மெரிட் லிஸ்ட், வெயிட் லிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கான டேட்டும் உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட், அடுத்து வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்னு இருக்கும். நடுவுல உங்களுக்கு டேட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா போன கல்வி ஆண்டுல காலேஜ் ப்ரெஃபரன்ஸ் வந்து எலிஜிபிள் இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட இருந்து தனித்தனியா வெப்சைட் மூலமாக ப்ரெஃபரன்ஸ் வாங்கப்பட்டது. ஆனா இந்த கல்வி ஆண்டுல அப்ளிகேஷன் போடும் போதே நீங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துறதுனால உங்களுடைய மார்க் வந்து கவுன்சிலிங்ல வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு உள்ள வருது. உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருக்கு அப்படின்னா உங்க கேட்டகரியில அது வரணும். அப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இமெயில் வரும். அந்த இமெயில்ல ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செய்ய சொல்லி வரும். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுமே நீங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிட்டீங்கன்னா அடுத்து டைரக்டா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும். அந்த பர்டிகுலர் டேட்ல உங்களுக்கு அது சொல்லுவாங்க. கட் ஆஃப் உங்களுக்கு வெளியிடும் போது LLBக்கும் சரி LLB ஆனர்ஸ்க்குமே சரி தனியா கட் ஆஃப் வெளியிடும் போது அந்த கட் ஆஃப் PDFலயே டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட்னு சொல்லிட்டு தனியாவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட் அப்போ உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து யூனிவர்சிட்டி வெளியிடுவாங்க. இந்த அலாட்மெண்ட் ஆர்டருக்கு அப்புறம் இது வந்து நீங்க வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணணும். இதுக்கு யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணி இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டேட்ல நீங்க என்ன பண்ணணும்னா காலேஜ்ல போய் அட்மிஷன் போடணும். இதுதான் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய 3 ஆண்டு LLB மற்றும் 3 ஆண்டு LLB ஆனர்ஸ் சட்ட படிப்புகளுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். முதலாவது யூனிவர்சிட்டி வந்து கட் ஆஃப் வெளியிடணும். அந்த கட் ஆஃப்ல உங்களுடைய பர்டிகுலர் கம்யூனிட்டியில உங்க கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது மெரிட் லிஸ்ட் அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்ல அல்லது இது ரெண்டுத்துக்கும் இடையில வரணும். அப்படி வந்தா யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செய்ய சொல்லுவாங்க. நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செய்யணும். அடுத்து நீங்க அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்த ப்ரெஃபரன்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். இதுதான் இருக்கக்கூடிய என்டையர் ஸ்டெப். உங்களுக்கு காலேஜ்ல போய் நீங்க அட்மிஷன் ஆகிற வரைக்கும் இருப்பதற்கான இடைப்பட்ட ஸ்டெப்ஸ் எல்லாமே இதுதான். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலேஜ்ல சீட் அலாட் ஆகும். நீங்க காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் ஆக முடியும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் மேலோட்டமா சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு கட் ஆஃப் PDF வெளியிடும் போதே நான் இப்ப சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்புமே என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். All the best for your career.